நம்மள்ட்ட படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு உடனே வேலை வாங்கிட்டாங்கல்ல, அப்ப நம்மளுக்கும் கிடைச்சிருன்னு இவர் நம்பிட்டாரு. இதே மாதிரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது மாதிரி உங்களுக்கான தெரிஞ்ச நபர்கள்ட்ட எல்லாம் வாங்க, பணம் வாங்கி கொடுங்க, நான் உடனடியாக வேலை வாங்கி தர்றேன். எனக்கு துணை முதல்வர் ஸ்டாலினையே ரீச் பண்ண முடியும். தலைமைச் செயலகத்துல எல்லா பேரும் எனக்கு பழக்க வழக்கம் இருக்காங்க, பல IAS IPS அதிகாரிகள் எனக்கு பழக்க வழக்கம் இருக்காங்கன்னு சொல்லிட்டேன். ஒருபோதும் மக்களினுடைய குறைகளை தீர்ப்பதற்கு காவல்துறை கிடையாது. காவல்துறை என்பது உங்கள் நண்பன் அல்ல, உங்கள் யமன். ஏழைகளின் யமன் தான் காவல்துறை. காவல்துறை என்பது பணக்காரர்களின், அரசியல்வாதிகளின் அதிகார உச்சத்தில் இருப்பவர்களுடைய ஏவல் துறை. அவர்கள் ஏதி விட்டால் இவர்கள் என்ன வேணாலும் செய்வாங்க. எடுத்த உடனே இவர்கள் இந்த நகையை அணிந்து வந்தார்களா என்பதற்கு ஆதாரம் கிடையாது. சிவகாமி அம்மாவும் நிக்கிதாவும் திருமங்கலத்திலிருந்து கிளம்பி மதுரைக்கு வந்தாங்களாம் ஸ்கேன் எடுக்க. திருமங்கலத்துல இல்லாத சிடி ஸ்கேன், MRI ஸ்கேனா? ஏன் திருமங்கலத்துல இருந்து மதுரைக்கு எடுக்க வரணும்? சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், இந்த 2 பேர் மட்டும்தான் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கான அதிகாரம் இருக்கு. இது எந்த ஜுடிஷியல்? மடப்புறம்ங்கிறது மடப்புறம் காவல் நிலையத்தோட ஜுடிஷியல் இருக்கக்கூடியது. இந்த காவல் நிலையத்தில் இருக்க இன்ஸ்பெக்டர் ஏன் இன்வால்வே ஆகல? அங்க இருக்க SI ஏன் இன்வால்வே ஆகல? ஏன் இங்க இருந்து மானாமதுரையில இருந்து ஸ்பெஷாலிட்டி போறணும்? ஏன்னா கஞ்சாவை கடத்திட்டு இருந்தாங்க, அபிநகராயனை கடத்தினாங்க, மெத்தமீன் கடத்தினாங்களா? மடப்புறம் கோயில வேலை பார்க்குற ஒரு சாதாரண செக்யூரிட்டிங்க அஜித், அவரை விசாரிக்கிறதுக்கு எதுக்கு ஸ்பெஷாலிட்டி போறணும்? தென்மண்டல IG ஒரு கால்ஃபர் பண்ணுங்க. யாரெல்லாம் நிக்கிதா, சிவகாமி இவங்க கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்தாங்க, அவங்க எல்லாம் இந்த போர்ட்டல் இந்த ஆபீஸ்ல புகார் மனு கொடுங்க. இது சம்பந்தமா விசாரிக்க ஒரு தனிப்படை. இப்ப போடியா தனிப்படைய? மொளாபடி ஊத்துறதுக்கு போடுற தனிப்படை. நாட்டாண்மை வலைவழி நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்க உடனே வழி தமிழா பிரியகுமார். இன்னைக்கு நம்மோடு முனைவர் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் இணைந்திருக்காரு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கிற நிகழ்வுகளை பத்தி அவர்கிட்ட சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். பிரியகுமார், நல்லா இருக்கீங்களா? அண்ணா நலமா இருக்கேண்ணா, நீங்க நலமா இருக்கீங்களா? நல்லா, இறைவனரால் நல்லா இருக்கேன். ரொம்ப நாளாச்சு. ஆமாண்ணா. இன்னைக்கு தமிழ்நாடு கொதிப்படைஞ்ச நிலையில இன்னைக்கு பட்டி தொட்டி எங்கும் நகர்ப்புறங்களுக்கு அப்பாற்பட்டு கிராமப்புறங்கள் வரைக்கும் எல்லாரும் பேசிருக்கிற ஒரு விஷயம், கோயில் காவலாளி அஜித்குமார் அவர்களுடைய அந்த லாக்அப் மரணம். அது சம்பந்தமா நீங்களும் பார்த்திருப்பீங்க, ஒரு காணொலி கூட நீங்க பண்ணிருந்தீங்கன்னா. கண்டிப்பா. அதை தொடர்ந்து அடுத்தடுத்து இப்பொழுது வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே மிகவும் பயம் தரக்கூடியதாகவும் மிகப்பெரிய அதிர்ச்சியை தரக்கூடியதாகவும் இருக்கு. அதுல அந்த நிகிதா என்கிற அந்த புகார்தாரர், ஏதோ ஒரு நகையை பறி கொடுத்தவர் அப்படின்ற அளவுல பார்க்கப்பட்டவங்க, இன்னைக்கு அந்த நகையை உண்மையிலே திருடு போச்சா, அங்க நகை இருந்துச்சா, அவங்களுக்கு ஒரு பெரிய பின்புலம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லப்படுது. இதை பற்றி நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க, நீங்க நிறைய விசாரிச்சிருப்பீங்க. உங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்துக்க முடியுமாண்ணா? இல்ல, நான் ஏற்கனவே அதாவது பல நபர்கள் பல மாதிரி பேசுறாங்க. நம்மளுக்கும் ஒரு சில கருத்துக்கள் இருக்குது. இதுல ஒரு முரண்பட்ட கருத்துக்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னாக்க, நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை நம்ம கையாளுற விதம் ஒரு மாதிரி இருக்கும். போக போக அது சம்பந்தமான தகவல்கள் நிறைய வரும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் அந்த அம்மையார் சிவகாமி அம்மையாரோ அல்லது அவங்களுடைய மகள் நிகிதாவோ அவங்க உண்மையிலே, அதாவது அவங்க டாக்டர்னு சொல்லி போட்டிருந்தாங்க. டாக்டருங்கிறது MBBS டாக்டரா அல்லது PhD முடிச்சுட்டு முனைவர் பட்டம் முடிச்சுட்டு இருந்தாங்களா அப்படின்றதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அதற்கு பிறகு இப்போ நிறைய தகவல்கள் வருது. அவங்க பாத்தீங்கன்னா வேலை செய்யறதே நம்மளுடைய மாவட்டம் தான், அதாவது என்னுடைய மாவட்டத்தில் தான் வேலை செய்யறாங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் MVM முத்தையாபிள்ளை கல்லூரின்னு சொல்லிட்டு ஒரு கல்லூரி இருக்கு. அது ஒரு மகளிர் கல்லூரி. அந்த கல்லூரியில தான் அவங்க மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்னு சொல்றாங்க. அதை உறுதிப்படுத்துறதுக்கு இன்னும் அந்த கல்லூரியில் வேலை பார்க்கக்கூடிய ப்ரொஃபசர், அதுல படிச்ச மாணவிகள், இவங்கள்ட்ட எல்லாம் நம்ம ஒரு சில தகவல்களை கேட்டிருக்கேன். விரைவில் அது வந்தோடனே இன்னும் முழுமையாக அதை அவங்க சம்பந்தமா பேசுவோம். ஆனால் அவங்கள பத்தி அங்க இருக்க ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்கள்ட்ட நம்ம கேட்டோம், அங்க படிச்சாங்களா, அதாவது என்னுடைய கூட பிறந்த தங்கச்சியெல்லாம் அங்க அந்த கல்லூரியில தான் படிச்சாங்க. பொதுவாக திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இலவசமா, அதாவது கட்டணம் ரொம்ப குறைவா இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் கல்லூரிகள்ல மிக முக்கியமானது அந்த கல்லூரி. அந்த மாதிரியான கல்லூரிகளில் எனக்கு உறவினர்களே, என் கூட பிறந்த தங்கச்சிகளை இங்கே படிச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டேன். அவங்க கேட்கும்போது சொன்னாங்க, நான் இப்போ சமீபத்தில் கூட அவங்கெல்லாம் கல்லூரி முடிச்சாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டேன், அவங்க வேற துறை, நாங்கள் வேற துறை, ஆனாலும் அவங்கள பற்றிலாம் ஒரு சிலரை பற்றி தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க சில கருத்துக்களை சொன்னாங்க. இன்னும் அவங்களோட ஹாஸ்டலில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் கேட்டு சொல்ல சொன்னேன். அவங்களும் ஒரு சில கருத்துக்களை சொன்னாங்க. அதாவது இவர்கள் திண்டுக்கல்ல குடியிருக்கக்கூடிய நபர் கிடையாது, திண்டுக்கல்லையோ திண்டுக்கல் மாவட்டத்திலேயே குடியிருக்கக்கூடிய நபர் கிடையாது. அந்த திண்டுக்கல்ல இருக்க MBM கல்லூரியில் வேலை பார்க்குறாங்களே தவிர இவர்கள் தினசரி திருமங்கலத்திலிருந்து வர்றவங்க தான். நீங்க திருமங்கலத்துக்கும் திண்டுக்கலுக்கும் ஒரு பயணம்னு வச்சாலே, கார்ல வந்தோம்னா, ஒரு மகிழுந்திர வந்தோம்னாக்க எப்படி பார்த்தாலும் 4 வழிச்சாலை பாதை வரும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு 1 மணி நேரத்துல இருந்து ஒரு 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். எப்படியும் பார்த்தாலும் பைபாஸ்ல நீங்க வந்தாலும் கூட, பைபாஸ்ல இருந்து கல்லூரிக்கு வரக்கூடிய அந்த பீக் டைம்ல அந்த சிட்டிக்குள்ள எல்லாம் கடந்து வரம்னாலே ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். சிட்டிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒரு 1 மணி நேரம் வச்சாலும் 1.5 மணி நேரம் ஆகும். அப்ப தினசரி வர 1.5 மணி நேரம், போக 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணக்கூடிய நபர் எந்த அளவுல இருப்பாங்கனாக்க, பொதுவா இவர்கள் ஒரு கல்லூரிக்கு தினசரி வரக்கூடிய நபராக இருக்க முடியாது. தினசரி நேரத்துடன் வரக்கூடிய நபரா இருக்காது. எப்பவுமே பாத்துங்க, ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் டிராவல்ல வரக்கூடிய நபரா இருந்தா தினசரி கிளம்பி வந்துடலாம். இவங்க திருமங்கலத்துல இருந்து பைபாஸ் அடையணும்னா அதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். திண்டுக்கல் பைபாஸ்ல இருந்து கல்லூரிக்கு வர ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். இடையில இருக்கக்கூடிய அந்த பயண நேரம்ங்கிறது 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆகும். அப்ப நீங்க எப்படி பார்த்தாலும் இவங்க ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் பயணிச்சாதான் கல்லூரிக்கு வர முடியும்.
திரும்ப கல்லூரி முடிஞ்சு 2 மணி நேரம் பயணிச்சே போக முடியும். ஏன்னா இந்த தொலைவுல இருந்து வரக்கூடிய நபர்கள் வந்து தினசரி வந்து அந்த அந்த என்ன சொல்ற சரியான நேரத்துக்கு வரக்கூடிய நபரா இருக்க மாட்டாங்க. இவங்க தினசரி வர்றாங்களா வரலையாங்கிறதோ அல்லது நேரத்துக்கு வர்றாங்களா வரலையாங்கிறது நம்மளுக்கு முக்கியம் இல்ல. இருந்தாலும் ஏன் அதை பேசுறோம்னா பிரியகுமார், அவர்களுடைய அந்த வருகைங்கிறது அந்த கல்லூரிக்கு எப்படி இருக்கும் புரியுதுங்களா? அவங்க அந்த அந்த அறுதிபுரிய கிளம்பி அவசர அவசரமா கல்லூரிக்கு வந்து அவர்கள் எப்படி அந்த மாணவர்களுடைய ஒரு இன்டராக்ஷன் எப்படி இருக்கும், அவங்கள்ட்ட வந்து மாணவர்களுடைய உறவு அவங்கள்ட்ட எப்படி இருக்கும் அப்படிலாம் விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க, இவர்கள் கல்லூரிக்கு வரக்கூடிய நாட்களே ரொம்ப குறைவுங்கிறாங்க. அப்படியே கல்லூரிக்கு வந்தாலும் இவர்கள் வகுப்பு எடுக்கிற இவங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த டைம் டேபிள் இருக்கு பாத்தீங்களா, அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நிகிதாவுக்குரிய டைம் டேபிள் இவங்க தான் ஹெச்ஓடின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இவர்கள் வந்து பொதுவாவே நீங்க ஒரு அரசு நிறுவனங்கள் நீங்க எடுத்துக்கிட்டாலே, இது இங்க மட்டும் இல்ல எல்லா இடங்களிலுமே பொதுவாக தனியார் அமைப்புகளா இருந்தாலும் எந்த அதிகாரமே இல்லாத நபரா இருந்தாலும் அந்த துறை ரீதியாக ஒரு பெரிய பொறுப்புகள் இருக்கக்கூடிய நபர் என்பவர் வேலைகளை வந்து ரொம்ப சுருக்கமா தான் வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு ஸ்கூல் இருக்கு, ஒரு ஸ்கூல்ல இருக்க ஒரு ஹெட் மாஸ்டர், ஒரு சாதாரண ஒரு தலைமை ஆசிரியரா இருந்தாலும் கூட, நீங்க வந்து ஒரு தலைமை ஆசிரியரோட மகன் தான் உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு சாதாரண தலைமை ஆசிரியரா இருந்தால் கூட அவர்கள் மற்ற வேலை பளுக்கள் இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்திற்காக என்ன பண்ணுவாங்க, அந்த அவங்க எடுக்கக்கூடிய வகுப்புகள் ரொம்ப குறைவான நேரம் தான் இருக்கும். உண்மையா இல்லையா? ஆனா புரியுதுங்கண்ணா. நான் இந்த விஷயத்துல நான் கேட்க விரும்புற செய்தி என்ன அப்படின்னா, இப்போ அவங்க நிகிதா அவர்கள் தன்னை பற்றி கூறும்போது, நான் சுத்தமா செல்வாக்கு எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த ஒரு பெண், நான் போய் ஒரு அழுத்தம் கொடுக்குற அளவுக்கோ இல்ல மேலிடத்துல வந்து எனக்கு வந்து ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க. இன்னொரு புறம் செய்தி ஊடகங்களை நம்ம கேள்விப்படுறோம், 2010 கருணாநிதி அவருடைய ஆட்சி காலத்திலேயே அவங்க வந்து பல்வேறு மோசடிகள்ல வேலை வாங்கி தருவதாக கோடிக்கணக்குல வந்து முறைகேடு பண்ணிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் நம்ம கேள்விப்படுறோம். இது ரெண்டுல எது உண்மையா இருக்கு? அதுதான் பிரியகுமார், அதுக்கு சொல்ல வர்றதுக்கு தான் கொஞ்சம் விரிவா சொல்றேன். நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்தை சுருக்கமா சொல்லி பழக்கம் இல்லையா, அதனால கொஞ்சம் விரிவா சொல்றேன். நீங்க அதனாலதான் மறைமுகமா இந்த கேள்விகளை வைக்கிறீங்கன்னு தெரியும், கோவத்தோட அந்த கேள்விகளை வைக்கிறீங்க. ஏன்னா நான் கேட்ட தலைப்பு என்ன, நீங்க எந்த தலைப்புல பேசிக்கிறீங்கன்ற மாதிரி நான் சொல்ல வர்றது என்னன்னா, இல்ல அது எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது ஏன் பிரியகுமார் இதெல்லாம் சொல்றேன்னா, அதாவது ஒரு நபர் என்பவர் தன்னுடைய அதிகாரத்தை எங்கெல்லாம் பயன்படுத்துவார், தான் வேலை பார்க்கக்கூடிய இடம், தான் பயணிக்கக்கூடிய இடம், நான் சாப்பிட போற ஒரு ஹோட்டல்ல கூட தான் யாருன்ற அதிகாரத்தை காட்டுவாங்க. தான் பயணிக்கக்கூடிய ஒரு பேருந்துலையோ அல்லது பயணிக்கக்கூடிய கார்லயோ ஒரு டோல்கேட்லயோ எல்லா இடத்துலயுமே தன்னுடைய அதிகாரத்தை காட்டக்கூடிய நபர்கள் தான் அந்த ஒரு நிக்கிதா போன்ற நபர்கள். அப்ப இந்த நிக்கிதான்றவங்க சரியானது. அதாவது எல்லா இடத்துலயுமே ஒரு அதிகார தோரணையோட இருப்பாங்க. அப்படி நிக்கிதான்ற நபர் அதிகார தோரணையோட இருக்கக்கூடிய நபர் தான். அவர் முகத்தை மூடி அவர் மட்டும் ஏன் பேசினா, அவங்க அம்மாவுக்கும் முகத்தை மூடிட்டு பேசியிருக்க வேண்டியதானே? அவங்க பாலிமர் டிவில ஒரு காணொலி பேசியிருப்பாங்க பிரியகுமார். நான் என்ன சொல்றேன், அவங்க முகத்தை மூடினவங்க ஏன் அவங்க அம்மா முகத்தை மூடல? அப்ப தெரியுதுங்களா, அவங்களுடைய விஷயம் என்னன்னா, அவர்கள் எப்போதும் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையிலே இருக்கக்கூடிய நபர். இவர்கள் வேலை பார்க்கக்கூடிய கல்லூரிக்கும் சரியான நேரத்தில் வருவதில்ல, கல்லூரில சரியா பணிபுரியறது இல்ல, தனக்கு கீழே இருக்கக்கூடிய பேராசிரியர்களையும் ஒரு கடுமையாத்த நடத்துறது. அது மட்டும் இல்லாம தன்னை சார்ந்த தனக்கு நிகரான மற்ற துறையினுடைய ஒரு தலைவர்கள், அதாவது மற்ற டிபார்ட்மெண்டோட ஹெச்ஓடியோ ஒரு பிரின்சிபலையும் மதிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இல்ல இவங்க அப்படின்னு தான் அங்கிருந்து வரக்கூடிய தகவல். இதுல எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது, நம்மளுக்கு வரக்கூடிய தகவலை மட்டும் நம்ம மக்களுக்கு கடத்தலாம். அதுல எவ்வளவு உண்மையை பொய்ன்னு தெரியாது. அப்ப நான் என்ன சொல்ல வரேன், தான் பணிபுரியக்கூடிய இடத்திலேயே இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்கள் எங்க போனாலும் அதே ஒரு அந்த பண்ணையார் மனப்பான்மையில தான் இருப்பாங்க. இவங்க நீங்க சொன்னது மாதிரி அந்த கோவிலுக்கு அவங்க வந்து வழக்கமா வருவாங்க. அங்க வரும்போதெல்லாம் அவங்களுக்கு ராஜ மரியாதை, ராஜ உபசரிப்பு செய்யப்படும். நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, நீங்க எந்த கோவிலுக்கு வேணாலும் போங்க தம்பி, வந்து நீங்க கோவிலுக்கு போனீங்கன்னாக்க உங்களுக்கு தெரியும், எல்லா கோவிலுக்கும் போனீங்கன்னா அங்கங்க இருக்கக்கூடிய அந்த செயல் அலுவலர் சொல்லுவோம், ஈஓன்னு சொல்லுவோம், எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர். அவங்க என்ன பண்ணுவாங்க, அரசியல்வாதிகளை பூராமே ஒரு மாதிரி கவனிப்பாங்க. அரசியல்வாதிகள், அரசு உயர் அதிகாரிகள், வேற ரெக்கமெண்டேஷன் வர்றவங்க, இவங்களை எல்லாம் நோட் பண்ணி வச்சிருவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு இருக்கும், எப்பவுமே அவங்களுக்குள்ள ஒரு கான்டாக்ட் இருக்கும். இப்போ ஒரு உயர் அதிகாரி வர்றாருனாக்க அந்த அதிகாரியினுடைய இதை பொறுத்து அவரை கவனிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஊழியரை நியமிப்பாங்க. அது ஒரு செக்யூரிட்டியா இருக்கலாம், அல்லது அங்க இருக்கக்கூடிய ஒரு பூசாரியா இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய அதிகாரி வர்றாருன்னா ஈஓவே இறங்கி வந்துருவார். ஈஓவை இறங்கி வந்து அவங்களை வந்து நல்லா கவனிச்சு, அந்த நீங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அங்கே கோயிலுக்கு போனா ஒரு மாலை மரியாதை பண்றது, அவங்களை வந்து சாமிக்கு ரொம்ப அருகில கூட்டிட்டு போய் காட்டுறது, முதல் இடத்துல சாமியை பக்கத்துல கொண்டு உட்கார வச்சுருவாங்க. அவங்க திருப்தியா சாமி கும்பிட்ட உடனே அவங்களுக்கு ஒரு மாலை மரியாதை பண்றது, அவங்களுக்கு ஸ்பெஷலா வந்து பிரசாதங்கள்லாம் கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு அவங்களை வழி அனுப்பி அவங்களுக்கு எல்லாம் முறைவாசெல்லாம் பண்ணி அனுப்புவாங்க. அந்த மாதிரி தான் இந்த அம்மாவுக்கும் அங்கே தொடர்பா நடக்குது. இது போத்துக்க நீங்க சொன்னது மாதிரி 2010-11 காலகட்டத்திலே இந்த அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை இருந்ததுக்கான காரணம், இவங்க அப்பா வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல பணிபுரிஞ்ச ஒரு நபர். அது ஒரு சிலர் சார் ஆட்சியர்னு சொல்றாங்க, துணை ஆட்சியர்னு சொல்றாங்க, அல்லது ஆர்டிஓவா இருக்கலாம், டிஆர்ஓ இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. ஆனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு உயர் பதவியில் இருந்த நபர் இவங்க அப்பா. அந்த உயர் பதவியில இருந்ததுனாலதான் இந்த சிவகாமி அம்மையார், யாரு நிக்கிதாவோட அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கதான் வந்து முதல்ல இந்த பணம் கொடுத்து, அதாவது இந்த வேலை வாங்கி தருவதா சொல்லி இந்த தெய்வம்னு ஒருத்தர் வந்து கால் பண்ணி சொல்லி அழுதுருப்பாரு, பாத்திருப்பீங்க.
நேத்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வச்சு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திருப்பாரு. அந்த தெய்வம் அப்படிங்கிறவர் யாருன்னா ஒரு ஒரு கல்வியியல் கல்லூரி பிஎட் காலேஜ்னு சொல்லுவோம். அந்த பிஎட் காலேஜ்ல ஒரு பேராசிரியரா இருக்கிறவர் இன்னைக்கு முதல்வரா தான் பிரின்சிபலா இருக்குன்னு சொல்றாரு. அவர்கிட்ட தான் இந்த நிக்கிதான்றவங்க படிச்சிருக்காங்க. அப்படி நிக்கிதான்றவங்க படிக்கும்போது பொதுவாகவே ஒரு கல்லூரியிலே மற்றவங்களை படிக்கையில அவங்க யாரு என்ன எந்த ஊர்னு பேசையில அப்படி ஒரு சொந்த பந்தங்கள் தூரத்து சொந்தங்கள்லாம் கொஞ்சம் நெருக்கமாகும்ல. தூரத்து சொந்தங்களா இருப்பாங்க, ஒரே சமுதாயமா இருப்பாங்க. அவங்க புள்ள வந்து தன்னுக்கு கீழே படிக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு உறவு ஏற்படுது. ஏன்னா இதுவும் இல்லாம சிவகாமி அம்மா வந்து ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல வேலை பார்க்கிற ஒரு பெரிய அதிகாரியோட மனைவி. அப்ப என்ன பண்றாங்க, அவங்களுக்குள்ள ஒரு உறவு முறை ஏற்படுது. அந்த மாதிரி காலகட்டத்துல இந்த பேராசிரியருக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அந்த சிவகாமி அம்மையார் வாங்கியிருக்காங்க, பணம் வாங்கியிருக்காங்க. அது எப்படின்னா 2 பேத்துக்கு வேலை வாங்கி, ஒருத்தருக்கு விஓ வேலை வாங்கி தர்றதா அந்த தெய்வம்ன்ற உறவினர்கிட்டையும், தெய்வத்துக்கிட்ட வந்து உங்களுக்கு பேராசிரியர் அதாவது ஆசிரியர் முதுநிலை ஆசிரியர் அவர் வந்து எம்எட் எம்ஃபில் முடிச்சிருப்பாரு போல தெரியுது. அப்ப அவர்கிட்ட வந்து உங்களுக்கு வந்து ஒரு முதுநிலை பேராசிரியர் முதுநிலை ஆசிரியர் வேலை வாங்கி தர்றேன் அப்படின்ற மாதிரி பணம் என்னால அப்ப இருந்த துணை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே என்னால ரீச் பண்ண முடியும், அந்த இது மூலமா நான் வாங்கி தரேன் வாங்கி தரேன். அதுதான் சொல்றேன் இவங்க தெய்வம்ன்ற ஒரு சொல்லையிலே சொல்றாரு, பணம் என்னகிட்ட மட்டும் 17 லட்சம் வாங்கலங்க, 17 லட்சம் 18 லட்சம் வாங்கியிருக்காங்க, 5 லட்சம் கூட வைங்க, 15 லட்சம் என்கிட்ட வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு 15 வருஷத்துக்கு மேல நான் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். பணம் கொடுத்ததுக்கான எந்த எவிடன்ஸ் இல்ல. சரி, நான் ஒரு பேராசிரியரா இருந்துகிட்டு எப்படி லஞ்சம் கொடுக்க சம்மதிச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவர்களுடைய மகளுக்கு யாருக்கு நிக்கிதா என்னோட ஸ்டூடெண்ட் என்னகிட்ட படிச்சு அதுக்கப்புறம் எம்ஃபில் முடிச்சு அதுக்கப்புறம் அவங்க பேராசிரியர் வேலை வாங்குறாங்க. அப்படி பேராசிரியர் வேலை வாங்குனதுனால சிவகாமி அம்மா என்ன சொல்றாங்க, உங்ககிட்ட படிச்ச என் பிள்ளைக்கு நான் உடனே வேலை வாங்கிட்டேன், நீங்களே என்னை நம்பிட்டு வாங்க, நீங்க நம்மளுடைய ரத்த உறவா இருக்கீங்க, நம்மளுடைய பிளட் ரிலேஷனா இருக்கீங்க, அதனால உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன், நீங்க வாங்க, 2 நாள்ல உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு தான் அந்த அம்மா அவங்கள்ட்ட பணத்தை வாங்குறாங்க. அதே மாதிரிதான் அவருடைய உறவினர்கிட்ட அவர் தான் தெய்வம் தான் அழைச்சிட்டு போய் அந்த பணத்தையும் கொடுக்குறாங்க. 2 பேரும் சேர்ந்து பணம் கொடுக்குறாங்க. பொதுவாவே பிரியகுமார், காவல் நிலையத்துல போய் நீங்க பணம் சார்ந்த வழக்குகளை காவல்துறை விசாரிக்கிறதே கிடையாது. இது ஒரு வகையான ஏமாற்று வேலை. அதாவது பணம் கொடுக்கல் வாங்கல காவல்துறை விசாரிக்க கொடுங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம், அதாவது இப்ப இருக்கக்கூடிய சட்டம். ஆனால் நீங்க அந்த பணம்ங்கிறதே எந்த வகையில கொடுத்தோம்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து உனக்கு வேலை வாங்கி தருவதாக சொல்லி போலியா ஏமாற்றுறது. அதனால என்ன பண்றாங்க, இதை வழக்கா எடுக்கிறாங்க. ஆனால் இந்த தெய்வம் பணம் கொடுத்ததுக்கான தெய்வம் என்ற ஒரு பேராசிரியர் நிக்கிதா என்ற ஒரு நபரினுடைய அம்மாவிட்ட, சிவகாமி அம்மையாட்ட, அந்த வீடியோல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அம்மா நிப்பாங்க பக்கத்துல வயசானவங்க, அவங்களுக்கு தான் நடக்க முடியலன்னு சொல்லி அஜித்குமார் இறந்து போன அஜித்குமார் வந்து வீல் சேர் வாங்க போன, வீல் சேர்லாம் எடுத்து கொடுத்து உதவுனது. அப்ப அந்த அம்மையார் என்ன செஞ்சிருக்காங்க, இந்த நம்மள்ட்ட படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு உடனே வேலை வாங்கிட்டாங்கல்ல, அப்ப நம்மளுக்கும் கிடைச்சிருன்னு இவர் நம்பிட்டாரு. இதே மாதிரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள்ட்ட எல்லாம் வாங்க, பணம் வாங்கி கொடுங்க, நான் உடனடியாக வேலை வாங்கி தர்றேன், எனக்கு துணை முதல்வர் ஸ்டாலினையே ரீச் பண்ண முடியும், தலைமைச் செயலகத்துல எல்லா பேரும் எனக்கு பழக்க வழக்கம் இருக்காங்க, பல IAS IPS அதிகாரிகள் எனக்கு பழக்க வழக்கம் இருக்காங்கன்னு சொல்லிட்டேன். இந்த இவங்க மட்டும் இல்ல, இன்றளவும் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சிவகாமி ஒரு நிக்கிதா வெளியில வந்துட்டாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் ஆளுங்கட்சிக்காரங்க, அது திமுக அதிமுக நம்ம யாரையும் அதுல பிரிச்சு பார்க்க முடியாது. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சிக்காரங்க எனக்கு தலைமைச் செயலகத்துல செல்வாக்கு இருக்கு, அமைச்சர்கள்ட்ட செல்வாக்கு இருக்கு, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல செல்வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஏழைபாளைகள்ட்ட இவருனாச்சும் பரவாயில்ல ஒரு பேராசிரியரா வேலை பார்க்கிறாரு. ஆனால் இங்க நீங்க கிராமப்புறங்களே எடுத்து பாத்தீங்கன்னா பால்வாடி ஆயா வேலைக்கு 5 லட்சம் 7 லட்சம், கிராம நிர்வாக அலுவலருடைய உதவியாளர் இருக்கக்கூடிய தலையாரின்னு சொல்லுவாங்க, தண்டல்னு சொல்லுவாங்க. நம்ம பழமொழி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, தண்டல் எடுத்து தடி எடுத்தவன் தண்டக்காரன் சொல்றாங்க. அந்த தண்டக்காரன் அப்படின்னா யாருன்னா விஓ, கிராம நிர்வாக அலுவலருக்கு உதவியா இருக்கக்கூடிய நபர். அந்த நபர் வேலைக்கு 7 லட்சம் 10 லட்சம் லஞ்சம் இன்றளவும் போய்கிட்டு இருக்கு. அப்ப இதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்களும் அதே தவறுகளை தொடர்ச்சியா செய்யறாங்க. நிக்கிதாவிலிருந்து சிவகாமியிலிருந்து இன்று வரை பல நிக்கிதாக்கள் பல சிவகாமிகள் தமிழகம் முழுக்க ஒவ்வொரு ஊர்லயும் இருக்காங்க. அது வெளியில தெரியல. புரிஞ்சுக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல வந்து மறுபடியும் இந்த கேஸ் சம்பந்தமா நான் வந்துடுறேன் அந்த இதுக்கு வந்துடுறேன். சொல்லுங்க. அதான் என்னன்னா, இப்ப நிக்கிதா என்ன சொல்றாங்கன்னா, நான் புகார் கொடுத்தேன்னாக்க காணும்னு சொல்லி புகார் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தெரியாது, அதுக்கப்புறம் அஜித்குமார் இறந்துட்டாருன்னு வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும், வேற எந்த அழுத்தமும் நான் கொடுக்கல அப்படின்னு போது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, காவல்துறையாதான் அவங்களேதான் இவ்வளவும் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க. இது சாத்தியமா? ஒரு சாதாரண ஒருத்தர் போயிட்டு புகார் கொடுத்தா இந்த மாதிரி காவல்துறையில வந்து இந்த கேஸ சீரியஸா எடுத்துப்பாங்களா? இங்க பாருங்க, உங்களுக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். ஒரு சில இடங்கள்ல நீங்க போய் விசாரிச்சீங்கன்னா தெரியும். காவல் நிலையத்துல நாங்கெல்லாம் காவல் நிலையத்துல நான் வழக்கறிஞராக இருக்கனால தொடர்ச்சியா காவல் நிலையம், அரசியல் இருக்கனால தொடர்ச்சியா காவல் நிலையம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், இந்த மாதிரி அரசு துறை சார்ந்து பல இடங்களுக்கு நம்ம போறது வழக்கம். ஏன்னா மக்களுடைய குறைகளை அங்கதான் போய் பேச முடியும், அங்கதான் மக்களுடைய குறைகளை தீர்க்க முடியும். அப்ப இந்த மாதிரி காவல் நிலையங்களுக்கு போகையில எந்த ஒரு காவல் நிலையத்திலையுமே காவல்துறையில போய் நீங்க பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னா, ஒரு புகார் மனு கொடுத்தீங்கன்னா, புகார் மனுவுக்கும் புகார் மனுவுல இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு இங்க என்னைக்குமே மதிப்பு இல்ல. புகார் கொடுக்க வந்த நபர் யாரு, அவருடைய பின்புலம் என்ன, அவர் யாரு, அவருடைய பின்புலம் என்ன, அவர் ஒரு அரசியல்வாதியா அல்லது ஆளுங்கட்சியை சேர்ந்தவரா அல்லது அந்த அரசியல்வாதியிலே ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா,
ஆளுங்கட்சி எதிர்கட்சியில இவர் பதவியில இருக்காரா, அல்லது பதவியில இருக்க நபருடைய நெருங்கிய உறவினரா, அல்லது ஒரு மிகப்பெரிய பதவியில இருக்கவனுடைய ஒரு நண்பரா, இப்படி எல்லா வகையிலையும் ஆராய்ஞ்சுதான் அந்த பெட்டிஷனுக்கு நடவடிக்கை எடுப்பாங்களே தவிர ஒரு பெட்டிஷன் போன உடனே ஒரு சாதாரண ஏழபால ஒரு கடைநிலை நீங்க யார வேணாலும் இருக்க பிரியகுமார் ஒண்ணும் இல்ல சார். நான் உட்கார்ந்து இருந்த இடத்துல நான் பஸ்ல உட்காந்துருந்தேன் சார். பஸ்ல உட்காந்துருக்கேன், என் பக்கத்துல உட்காந்துருந்தேன், என்கிட்ட பிட் பாக்கெட் அடிச்சிட்டான் சார், என் மொபைல் எடுத்துட்டா சார்னு போய் சொல்லி பாருங்களேன். நீ உன் பொருளை பத்திரமா வச்சிருக்க மாட்டியான்னு அவனுக்கு தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. அவனுக்கும் தூக்கி போட்டு 4 வெடு வெடுப்பாங்களே தவிர அவன் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டான். உடனே அந்த பஸ்ஸை வழி நடத்துங்க, சிங்கம் படம் சூர்யா மாதிரி உடனே ஜீப் எடுத்துட்டு போய் அந்த பேருந்தை சேஸ் பண்ணி அந்த பேருந்துல இருந்த நபர்கள்லாம் யாருன்னு பார்த்து அவர்களை பூராத்தையும் விசாரிச்சு உடனே அந்த கைபேசியவோ அவங்கள்ட்ட பிட் பாக்கெட் அடிச்ச பணத்தை மீட்டு கொடுக்க மாட்டாங்க. காவல்துறை எப்போதுமே புகார்தாரர் யாரு, புகார்தாருடைய வலிமை என்ன, புகார்தாருடைய பின்புலம் என்ன, அதை மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர ஒருபோதும் மக்களினுடைய குறைகளை தீர்ப்பதற்கு காவல்துறை கிடையாது. காவல்துறை என்பது ஏவல் துறை. இங்க பாருங்க, ஒன்னே ஒண்ணு சொல்றேன் பிரியகுமார், ஒண்ணு மட்டும் சொல்றேன், காவல்துறை என்பது உங்கள் நண்பன் அல்ல, உங்கள் யமன். ஏழைகளின் யமன் தான் காவல்துறை. பணக்காரர்களின் பதிவு பண்றீங்கன்னா இல்ல, நான் திரும்பவும் பதிவு பண்ணிக்கிறேன், காவல்துறை என்பது ஏழைகளின் காவலன் அல்ல, காவல்துறை உங்கள் நண்பன் அல்ல. காவல்துறை என்பது ஏழைகளின் யமன். தமிழ்நாட்டில் காவல்துறை என்பது பணக்காரர்களின் அரசியல்வாதிகளின் அதிகார உச்சத்தில் இருப்பவர்களுடைய ஏவல் துறை. அவர்கள் ஏதி விட்டால் இவர்கள் என்ன வேணாலும் செய்வாங்க. இவ்வளவுதான் இங்க இருக்கக்கூடிய காவல்துறை. உங்களுடைய கூற்றுப்படி நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், 100% இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அழுத்தம், இவங்க கால் பண்ணி சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாம இது சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு நீங்க சொல்ல வரீங்க. உறுதியாக இவர்கள் திருப்புவனம் காவல் நிலையத்துல புகார் கொடுத்துட்டு இவங்க போயிருந்தால் இந்த விசாரணையை செய்ய வேண்டியது திருப்புவனத்துல இருக்கக்கூடிய ஐஓ கேட்டகரியில 2 பேர் தான். இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் இல்ல வாய்மொழியில, நீங்க வாய்மொழியில புகாரே சொல்லவே கூடாது. இவங்க வாய்மொழியில சொல்லிட்டு போயிருக்காங்க. இவங்க எழுத்துப்பூர்வமான புகார் கொடுக்கல. காவல் நிலையத்துல எப்பவுமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் எழுத்துப்பூர்வமான புகார் தான் கொடுக்கணும். ஆனால் இவர்கள் எழுத்துப்பூர்வமான புகார் கொடுக்கல. இவர்கள் கொடுத்த புகார் என்பது வாய்மொழியான புகார். வாய்மொழியான புகாரை கொடுத்துட்டு நீங்க இதுல 2 விஷயம் பார்க்கணும் பிரியகுமார். எடுத்த உடனே இவர்கள் இந்த நகையை அணிந்து வந்தார்களா என்பதற்கு ஆதாரம் கிடையாது. இவங்க சொன்னதை பாத்தீங்கன்னா சிவகாமி அம்மாவும் நிக்கிதாவும் திருமங்கலத்துல இருந்து கிளம்பி மதுரைக்கு வந்தாங்களாம் ஸ்கேன் எடுக்க. நான் உங்களுக்கு ஸ்கேன் காட்டுறேன், என்கிட்ட ஸ்கேன்லாம் இருக்கு. ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட், சிடி ஸ்கேனா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தீங்கன்னா அல்லது ஒரு எக்ஸ்ரே எடுத்தீங்கன்னா அந்த எக்ஸ்ரேவிலேயே ஒரு மூலையில உங்க பேரு, உங்க தேதி, உங்களுடைய வேற ஏதாவது ஒரு உங்க வயது, இந்த மாதிரி எல்லாமே மென்ஷன் பண்ணி வந்துடும். குறிப்பாக உங்க பேரு உங்க தேதி வந்துடும். அதுதான் சொல்றேன். அதான் அந்த பேட்டியில நானும் பார்த்தேன். நான் என்ன சொல்றேன், திருமங்கலத்துல இல்லாத சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேனா ஏன் திருமங்கலத்துல இருந்து மதுரைக்கு எடுக்க வரணும்? ஒண்ணு சரி பரவாயில்லங்க, நாங்க மதுரையில தாங்க ஒரு பெரிய பிரபலமான மருத்துவமனையில நாங்க இது பாக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்க வைத்தியம் பாக்குறோம் நினைச்சாலும் கூட, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம்னு சொன்னா கூட, நீங்க வரக்கூடிய நபர்கள் ஏன் நேரடியாக மருத்துவமனைக்கு போகாம நீங்க எதற்காக இங்க வந்தீங்க? எதற்காக கோயிலுக்கு வர்றீங்க? நான் அது அவங்க சொல்றாங்க, நான் கோயில போய் சாமி கும்பிட்டா தான் மருத்துவமனைக்கு வருவேன். அப்படிலாம் யாராவது சொல்லுவாங்களா? இப்ப நீங்களும் அம்மன் கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வரேன், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எப்படி என்ன சிடி ஸ்கேனர் ஏங்க? ஒரு இதய, அதாவது ஒரு ஓபன் ஹார்ட் சர்ஜரி, ஒரு முதுகு தண்டுவட பிரச்சனை, ஒரு காலை சுகருக்கு எடுக்க போறாங்க, காலை வெட்டி எடுக்க போறாங்க, சுகர் அதிகமாயிருச்சு, கால் அழுகி போயிருச்சு, அந்த காலை வெட்டி எடுக்க போறாங்க, அம்மன்ட்ட உத்தரவு வாங்கலாம். ஒரு முதுகு தண்டுவடம், இந்த அறுவை சிகிச்சை செய்யல நான் எந்திரிக்க முடியாமலே கூட போகலாம். இப்பனாச்சும் நடந்துகிட்டு இருக்கேன் முதுகு வலியோட, அந்த முதுகு தண்டை அறுவை சிகிச்சை பண்ணும்போது ஒருவேளை எனக்கு நடக்க முடியாத சூழ்நிலையோட வரலாம், அதனால அம்மன்ட்ட உத்தரவு வாங்குறேன்னு சொன்னா ஒரு நியாயம். தலையில ஓபன், அதாவது தலையை 2ஆ உடைச்சு மூளையில ரத்த கசிவு இருக்கு, அதனால ஸ்கல்ல ஓபன் பண்ணி ஒரு மருத்துவ சிகிச்சை செய்ய போறாங்கன்னா அதுக்காக அம்மன்ட்ட உத்தரவு வாங்கலாம். சிடி ஸ்கேன் எடுக்கிறதுக்கோ எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறதுக்கோ நீ என்ன காளியாத்தாட்ட உத்தரவு வாங்குற? மணப்புறம் காளியாத்தா என்ன உனக்கு என்ன கம்பவுண்டர் வேலையா பார்த்துட்டு இருக்கு? அடைக்கலங்காத்த ஐயனார் என்ன உனக்கு கம்பவுண்டர் வேலையா பாக்குறாரு உனக்கு உத்தரவு கொடுக்க? நீயே ஐயோ, நான் உண்மையை சொல்லவா, உண்மையிலேயே மடப்புறம் காளி என்பது உருத்தான சாமி, அடைக்கலங்காத்த ஐயனார் என்பவர் உருத்தான தெய்வம். ஏதோ ஒரு வகையில அஜித்தை காப்பாற்ற விட்டுருச்சு அந்த சாமி. ஒருவேளை அஜித்தே போயிருந்தாலும் கூட இன்னைக்கு பல பேருடைய இன்னைக்கு தெய்வம் ஒருத்தர் உட்காந்து டிவில அழுகுறாருங்க. நான் பணத்தை இழந்துட்டேன்னா அவரே சொல்றாரு, எங்க ஊர்ல கோனார் சமுதாயம் ஆட்டுக்குட்டி மேய்க்கிறவங்க, 50 ஆடு 100 ஆடு செம்பரி ஆடு வச்சு வளர்க்கக்கூடியவங்க, தன்னுடைய வேலை தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ வேலைக்கு பணம் கொடுக்கறக்கா ஒட்டுமொத்த ஆட்டுக்குட்டி வித்துட்டு பணம் கொடுத்திருக்கான். அது அவன் குடும்பத்தோட வாழ்வாதாரம் இல்லையா? அந்த பேராசிரியர் சொல்றாரு, நான் கல்லூரியில பேராசிரியரா ஒரு முதல்வரா வேலை பார்க்கிறேன், பிரின்சிபலா வேலை பார்க்கிறேன், சாப்பிடாம பட்டினியா காலேஜுக்கு போனீங்கன்னு சொல்றாருங்க. அந்த மனுஷன் பேசும்போதே அழுக வர்றேன். அவ்வளவு சீக்கிரம் ஒருத்தர் கண்ணீர் வராது. அவர்கிட்ட வந்த கண்ணீர் உண்மை. அந்த கண்ணீர் என்பது அவருடைய வலி வேதனை எல்லாத்தினுடைய வெளிப்பாடு. அது மாதிரி ஒரு தெய்வம் வெளியில வந்துட்டாரு, ஒருத்தர் வெளியில வந்துட்டார், 5 லட்சம் ரூபாய் கொடுத்தவர். அது மாதிரி எத்தனை பேர் வரல? ஒரு மாற்றுத்திறனாளி தனக்கு கிடைச்ச எல்லா வகையான வேலையை முடிஞ்சதுக்கு அப்புறம், அவருடைய ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் கிடைச்ச எல்லா பெனிஃபிட்டையும் தன்னுடைய மகனுடைய எதிர்காலத்துக்காக வேலைக்காக பணம் கட்டியிருக்காங்க. அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? ஒருத்தருடைய ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சிருக்கீங்க, ஒருத்தர் ஈரக்குலையை அறுத்து தின்றிருக்கீங்க, வேலை வாங்கி தருன்ற பேர்ல, லஞ்சம் வாங்குற பேர்ல ஒரு ஒவ்வொரு குடும்பத்தை அழைச்சிருக்கீங்க. இனிமேல் தான் வெளியில வரும். நிக்கிதாவும் சிவகாமியும் சேர்ந்து எத்தனை குடும்பத்தை அழிச்சாங்க,
எத்தனை பேர் எத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் வச்சு இந்த மாதிரி பல குடும்பங்களை ஏமாத்திருக்காங்க. எத்தனை வழக்கறிஞர்கள் அவங்களுக்கு பின்னாடி இருக்காங்க. அவங்க ஏற்கனவே சொல்றாங்கல்ல, பசுமன்ற வழக்கறிஞர் என்னை வந்து மிரட்டினார் அப்படின்னு சொல்லி தெய்வம்ன்றவர் சொல்றாரு. உண்மையிலே இதெல்லாம் புகாரா எடுத்து இந்த நீதிமன்றம் சூமோட்டா விசாரிக்கணும். நீங்க இவங்க நகை வச்சிருந்தாங்களா என்பதுக்கு ஆதாரம் கிடையாது. இவங்க எழுத்துப்பூர்வமா புகார் கொடுக்கல. எழுத்துப்பூர்வமா புகார் கொடுத்திருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கான அதிகாரம் ஏடியாவுக்கோ அல்லது அது கீழே இருக்கக்கூடிய காவலர்களுக்கு 1 கோடி ஏட்டியா 2 கோடி ஏட்டியா பிசி இவங்களுக்கு காவலர்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. குறைந்தபட்சம் அங்க ஒரு எஸ்எஸ்ஐ இருக்கணும், ஸ்பெஷல் எஸ்ஐன்னு சொல்லுவாங்க. அவருக்கு கூட அந்த அதிகாரம் இல்ல. அதுக்கு மேல இருக்கக்கூடிய டைரக்ட் எஸ்ஐ தான் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர். இந்த 2 பேர் தான் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். இந்த 2 பேர் மட்டும் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கான அதிகாரம் இருக்கு. இது எந்த ஜுடிஷியல்? மடப்புறம்ங்கிறது மடப்புறம் காவல் நிலையத்தோட ஜுடிஷியல் இருக்கக்கூடியது. இந்த காவல் நிலையத்தில் இருக்க இன்ஸ்பெக்டர் ஏன் இன்வால்வே ஆகல? அங்க இருக்க எஸ்ஐ ஏன் இன்வால்வே ஆகல? ஏன் இங்க இருந்து மானாவதுல இருந்து ஸ்பெஷாலிட்டி போறணும்? ஏன்னா கஞ்சாவை கடத்திக்கிட்டு இருந்தாங்க, அபிநகராயனை கடத்தினாங்க, மெத்தமீன் கடத்தினாங்களா? மடப்புறம் கோயில வேலை பார்க்கிற ஒரு சாதாரண செக்யூரிட்டிங்க அஜித், அவரை விசாரிக்கிறதுக்கு எதுக்கு ஸ்பெஷல் டீம் வரணும்? புரியுதா? அந்த ஸ்பெஷல் டீம் இங்க ஸ்பெஷல் டீமே வந்து விசாரிக்கல கூட ஸ்பெஷல் டீம் எங்க வச்சு விசாரிக்கணும்? திருப்போணம் காவல் நிலையத்தில் வச்சு விசாரிச்சிருக்கணும். திருப்போணம் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஐஓ இன்ஸ்பெக்டரோ அல்லது எஸ்ஐ முன்னாடி வச்சு விசாரிச்சிருக்கணும். நீங்க ஏன் தனியா கூட்டிட்டு போய் விசாரிக்கிறீங்க? நீங்க ஒன்னு தெரிஞ்சுங்க, அதுல அந்த காணொலி வந்ததுக்கு அப்புறம் தான் பிரியகுமார், அந்த காணொலி வந்ததுக்கு பிறகுதான் இந்த வழக்கே சூடு பிடிக்குது. அதுக்கு முன்னாடி ஐயா ஸ்டாலின், உண்மையிலே சொல்றேன், ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலேயே கால் பண்ணி அஜித்தோட அம்மாட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஒரு அஜெண்டா ரெடி பண்ணிருப்பாங்க அந்த அதிகாரிகளோட சேர்ந்து. ஐயா நம்மளுக்கு தான் தெரியுமே ஐயா தத்தி முதல்வர் எப்படி இருப்பாருன்னு. போனை வாங்கினவனே மன்னிச்சுக்கிட்டார். உண்மையிலே சொல்றேன், அவர் தெரிஞ்சு மன்னிப்பு கேட்டாரா, அதிகாரிகள் மன்னிப்பு கேட்க சொன்னாங்களா, இல்ல இயல்பா வந்துச்சான்னு நீங்க பாத்தீங்கன்னா அவர் பேசின இதை வந்து நம்ம வீடியோ பார்த்தோம். உண்மையிலேயே பெரியப்பன் ஐயா போன் பண்ணி கொடுத்த உடனே அம்மா மன்னிச்சுக்கங்கன்றாரு, சாரின்னு சொல்றாரு. அந்த சாரின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா யதார்த்தமா வந்துருச்சு. இது திட்டமிட்டு முதலமைச்சர் ஒரு சாதாரண குடிமகன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்ன்ற ஒரு அஜெண்டாக்குள்ளே அவங்க இருந்திருக்க மாட்டாங்க. பேசும்போது விடுங்கம்மா, தெரியாம நடந்துருமா, சாரிங்கம்மா அப்படி கேட்போம்ல, அப்படி பேசிட்டாரே தவிர அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமா உளமாற அவர்கள் மன்னிப்பு கேட்கவில்லை. ஐயா ஸ்டாலின் அவர்கள் யதார்த்தமா வந்துருச்சு. அந்த யதார்த்தமா மன்னிப்பு கேட்டதே நான் பெரிய மனசா பாக்குறேன். எனக்கு ஸ்டாலின் உண்மையிலே சொல்றேன், ஐயா தமிழக முதல்வர் எனக்கு முதல்வர் தான், ஆனா எனக்கு பிடிக்காது அவருடைய ஆட்சி, அவருடைய அதிகார தோரணை, அவர்கள் செய்யற அநியாயம், அட்டுழியம், திராவிட சித்தாந்தம், இது எதுவுமே தமிழுக்கு எதிரான இந்த கருத்துல நான் முரண்படுறேன். எப்படி முரண்படுறேன் அப்படின்னா, இது வந்து இந்த ஆட்சியில் நடக்கிற முதல் லாக்அப் டெஸ்ட் கிடையாது, இது 25வது லாக்அப் டெஸ்ட். கண்டிப்பா நடந்த மறைந்து இறந்து போன 24 பேருடைய மன்னிப்பு கேட்டாங்களா? 24 குடும்பத்துக்கும் வேலை வாய்ப்பு போட்டு கொடுத்தாங்களா? 24 பேருடைய குடும்பத்துக்கும் வீட்டு மனை பட்டா கொடுத்தாங்களா? அப்படின்னும் போது இது எதிர்கட்சிகளுடைய அழுத்தம், கோர்ட்ல வந்து சரமாரியான கேள்விகள், ஒரு பக்கம் வந்து தேசிய அளவுல ஊடகங்கள்ல வந்து பெரிய செய்தியா மாறுது. இதுக்கு மேலே இதை கையில வச்சிருக்க முடியாத கட்டத்துல தானே மன்னிப்பு அப்படின்னு ஒண்ணு வருது. எப்படிதான் வந்து யதார்த்தமா சரி நான் அதுல எல்லாம் சொல்லவே இல்லை. இவர்கள் செய்த இது மட்டும் கிடையாது பிரியகுமார். இதற்கு முன்னாடி சிபிஐ விசாரணை வச்சாங்க. இதுக்கு முன்னாடி சிபிஐ விசாரணை யாருக்கு வச்சாங்க? பெனிக்ஸ் இவங்களுக்கு வச்சாங்க. சரியா? அப்பா அம்மா இறந்ததுக்கு வச்சாங்க, இதுல சாத்தன்குளத்துல வச்சாங்க. இதுவரைக்கும் சிபிஐ விசாரிச்சதா? விசாரணை சரியான திசையில போகுதா? வழக்கு தண்டனை கிடைச்சிருச்சா? வழக்கு முடிவுற்றதா? எதுவுமே இல்ல. சிபிஐ என்ன சொல்றாங்க? எங்களுக்கு தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் எந்த அளவுல ஒத்துழைக்கல, எங்களால வழக்க கொண்டு போய் சேர்க்க முடியல அப்படிங்கிறாங்க. நீங்க இந்த அந்த பெனிக்ஸ் இவங்களுடைய கொலை வழக்குல, அப்பா அம்மா கொலை வழக்குல எவ்வளவு தூரம் நீங்க போராடுனீங்க, எவ்வளவு தூரம் பேசுனீங்க? உங்க அமைச்சர்கள் பேசினது என்ன? ஜெயராஜன் பெனிக்ஸுக்கு எவ்வளவு போராடுனீங்க? தேவதூதர் மாதிரி பேசுறீங்கல்ல. ஆனா ஜெய்பீம் படம் பார்த்தேன், ஜெய்பீம் படம் மாதிரி இது 100 ஜெய்பீமுக்கு சமயமா? அஜித்தோட கொலை வழக்கு 100 ஜெய்பீமுக்கு சமம். நீ ஜெய்பீம் படம் பார்த்தோம் சொன்ன, நீ ஜெய்பீம்ல இருக்கக்கூடிய நபராவே நடிச்சுட்ட இந்த கேஸ்ல. ஜெய்பீம் படம் பார்த்தோம் சொல்ற தமிழக முதல்வர் அவர்கள் ஜெய்பீம் பார்த்த படத்தில் நடந்த ஒரு கேரக்டராவே இதுல நடிச்சிட்டாரு. முதல்ல என்ன சொன்னாரு? வலிப்பு வந்துருச்சுன்னு சொன்னாரு. நான் வலிப்பு வந்துருச்சு, அதனால வந்து மிரட்டின உடனே செத்தாங்க, மிரட்டின உடனே வலிப்பு வந்துருச்சு, வலிப்பு வந்த உடனே மாரடைப்பு வந்துருச்சு அப்படின்னாரு. நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்க, மாரடைப்பு வரக்கூடிய உடல் அமைப்பு அவர் கிடையாது. அஜித் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மாரடைப்பு வரக்கூடிய வயதோ உடல் அமைப்போ அல்லது அவருடைய உணவு பழக்க வழக்கமோ அப்படி இருக்கக்கூடிய ஆள் மாதிரி தெரியல. ஒரு வாட்ட சாட்டமா திடாத்திரமா இருக்கக்கூடிய நபர். அந்த நபர் இறந்ததை மறைக்க பார்த்தார் ஐயா ஸ்டாலின், மறைக்க பார்த்தார், மூடி மறைக்க பார்த்தார். வலிப்பு வந்துருச்சு இறக்க சொன்னார். எப்ப நான் கேட்க விரும்புறது என்ன அப்படின்னா, இப்போ அந்த குறிப்பிட்ட நாள்ல நிகிதா அவர்கள் யார் யாருக்கிட்டலாம் பேசியிருப்பாங்க, யார் யாருக்கெல்லாம் லிங்க் எடுத்திருப்பாங்க அப்படிங்கறத கண்டறியணும் அல்லது விசாரணை வலைத்தூள கொண்டு வரணும் அப்படின்னா இப்ப உடனடியா செய்ய வேண்டியது என்ன? அவரை கைது செய்யணுமா? என்ன செய்யணும்? ரைட். இப்ப நிகிதாவை நாம 2 வகையில ஹேண்டில் பண்ணணும். ஒரு பக்கம் இந்த நிகிதா என்பவர்கள் இந்த கோயில்ல வந்து அவங்க யாருன்றதை இந்த உலகுக்கு தெரியப்படுத்திடுச்சு. இதற்கு முன்னாடி தெய்வம்ன்ற நபர் வந்து இயலாமையில இருக்கிறாரு. தான் பணம் கொடுத்தது அதுவே லஞ்ச பணம். அதை கொடுத்ததுக்கு எந்த வகையான பேங்கோட டிரான்சாக்சனும் அந்த மாதிரி இல்ல. வெறும் கேஷா, லிக்விட் கேஷா கொண்டு போய் நேரடியாக வீட்டுல கொடுத்துட்டு, அந்த கொடுத்ததுக்கான சாட்சி யாரு? நானும் என்னை சார்ந்து இன்னொரு நபர் கொடுத்ததான், வேற யாரும் சாட்சிகள் இல்ல. சிசிடிவி கேமராவோட புட்டேஜோ அல்லது வேற ஏதாவது ஆன்லைன் டிரான்சாக்சனோ அல்லது வேற எதுவும் பத்திரத்துல எழுதிக்கிட்டதோ அல்லது ப்ரோனோட்ல எழுதிக்கிட்டதோ எந்த வகையான கொடுக்கல் வாங்கலுக்கும் எந்த ஆதாரம் கிடையாது.
அப்போ அவரெல்லாம் வந்து அவருடைய கண்ணீரும் அவருடைய சாபமும் தான் மடப்புறம் காளியம்மன் கோவில்ல நிறைவேறி இருக்கு. இந்த நிக்கிதான்றது யாரு, சிவகாமி அம்மையார் யாரு, இவங்க எப்படி எல்லாம் ஏமாத்திருக்கான்னு தெரிய வருது. அப்ப இந்த தமிழ்நாடு அரசு உடனே என்ன செய்யணும், ஒரு பக்கம் நிக்கிதா இந்த காவல் நிலையத்துல புகார் கொடுக்காம, எழுத்துப்பூர்வமா கொடுக்காம, வாய் மூலமா சொல்லிட்டு பாலிமர் டிவில ஒரு புகாரா கொடுக்குறாங்க, ஒரு வீடியோ கொடுக்குறாங்க. என்ன செய்யறாங்க, இதுவரைக்கும் இன்ஸ்பெக்டர் விசாரிக்கல, இதுவரைக்கும் எஸ்ஐ விசாரிக்கல, இதுவரைக்கும் எங்களை கண்டுக்கிறவே இல்லை அப்படின்னு காவல்துறை மேல நிக்கிதா புகார் கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு வீட்டுக்கு போயிடறோம்னு அவங்களே சொல்றாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஒருவேளை மேல தனக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் தெரியும், தலைமைச் செயலர் ஆள தெரியும், தன்னுடைய தந்தையார் மூலமா லிங்க் இருக்கு, தன்னுடைய கணவர் அங்கே வேலை பார்க்கிறாரு, இப்படி பல விடயங்களை சொல்றாங்க. கூடிய சீக்கிரம் நிக்கிதாவுடைய கணவர் யாரு, அவர் எங்க வேலை செய்யறாரு, இப்ப எங்க இருக்காரு, நிக்கிதாவோட அப்பா உயிரோட இல்ல, ஆனா இதற்கு முன்னாடி எங்கெல்லாம் வேலை பார்த்தாரு, இந்த யாரு சார் அவரு, அந்த சார் யாருன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி கேட்டோம்ல அண்ணா பல்கலைக்கழகத்துல, அதே மாதிரி இப்ப தலைமைச் செயலகத்துல வேலை பார்த்த உயர் அதிகாரி யார் அந்த சார் அப்படிங்கிறது மீண்டும் ஒரு தடவை வரும். அப்ப வரையில யார் அவங்க வந்து பாத்தீங்க, இப்ப வழக்கு சிபிஐ கிட்ட போயிருச்சுன்னா, இப்ப அஜித் குமாருடைய இதை நான் சொல்லிடுறேன், இந்த நிக்கிதா விஷயத்த சொல்லிடுறேன். அந்த சார் யாருங்கிற ஒரு பக்கம் விசாரணை போகும். அந்த சார் வந்து எஸ்பி கிட்ட பேசினாரா இல்ல நேரடியா டிஎஸ்பி கிட்ட பேசினாரா, எஸ்பிக்கு தெரியாமலே டிஎஸ்பி ஆக்ஷன் எடுத்துட்டாரா, இப்ப இந்த விடயங்கள் பூராமே விசாரிக்கப்படணும். இப்ப இதுல தண்டிக்கப்பட்டது இப்ப சிபிஐ கிட்ட போயிருச்சு. இப்ப இனிமே எது பண்றதா இருந்தாலும் நிகிதா அவர்களையே கூட இந்த வழக்கு சம்பந்தமா விசாரிக்கிறதா இருந்தாலும் சிபிஐ தான் விசாரிக்க. தமிழ்நாடு அதுதான் தவறு செய்றீங்க. நீங்க சிபிஐ வசம் ஒப்படைச்சிட்டீங்கன்னா அவங்க இன்னும் வரையும் சார்ஜ் எடுக்கல. சிபிஐ வந்து இந்த வழக்குக்குள்ள வரல, இன்ன வரைக்கும் விசாரிக்கல. இன்னும் வரைக்கும் நடந்தது பூராமே நீதிபதி ஐயா அவர் கண்டிப்பா வந்து நம்ம நீதியரசரை பாராட்டியாங்கன்னா, மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் சொல்லிட்டு நீதியரசர், அந்த நீதியரசருடைய கேள்விகள் நீங்க அந்த காணொலியை பார்த்தா தெரியும். அவர் தெளிவா சொல்றாரு, சம்பவம் நடந்த இடம் திருப்புவனம் காவல் நிலையம் அல்ல. ஆனா நீங்க எனக்கு சிசிடிவி புட்டேஜ் எதை கொண்டாந்து மார்க் பண்ணிருக்கீங்க, கேஸ்ல கேஸ் கேட்டா மார்க் பண்ணிருக்குது நீங்க திருப்புவனத்துல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா, திருப்புவனம் காவல் நிலையத்துல இருக்க சிசிடிவி கேமரா. ஆனா அங்க இந்த சம்பவமே நடக்கல. சம்பவம் நடந்தது எங்க, திருப்பம் மடப்புறம் கோயில்ல. மடப்புறம் கோயில்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா இன்ன வரைக்கும் கொண்டு வரல. அவர் தெளிவா சொல்றாரு, ரொம்ப தெளிவா சொல்றாரு. காவல்துறை சார்ந்தவங்களே வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்க இந்த வழக்குல இருக்கிறவங்கள கைது செய்யற மாதிரி கைது செய்வீங்க, இந்த பக்கத்துல இருக்கிற ஆவணங்களை பூரா தடயங்களை பூரா அழிச்சிருவீங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு சார்ஜ் ஷீட் போடுவீங்க, வழக்கை நிரூபிக்க முடியாது, அவங்களுக்கு தண்டனை கிடைக்காது. அதற்கு பிறகு அவங்கள்ட்ட எல்லா வகையான அவங்க மேல போட்ட எல்லா வகையான இதையும் ரீவோக் பண்ணிடுறீங்க. ரீவோக் பண்ணிட்டு அவங்க மீண்டும் பணிக்கு வந்துருவாங்க. பணிக்கு வந்ததோட சேர்த்து பணிக்கு வந்ததோட சேர்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அரியர் பணம்னு சொல்லுவாங்க. அதை பூரா இத்தனை ஆண்டுகள் வேலை பார்க்காததுக்கெல்லாம் சேர்த்து அந்த ஒட்டுமொத்த சம்பளத்தையும் வட்டியோட சேர்த்து வாங்கிடுவீங்க அரசாங்கத்திட்ட. அப்ப செத்தவன் ஜெத்தவனாவே போயிடுவானு ஒரு நீதியரசர் பேசுறாரு. உண்மையை சொல்லணும், அவர் நீதியரசர் இல்ல, அந்த இடத்துல நீதியரசரா மட்டும் ஒரு வேலை செய்யல, அஜித் குமாருடைய வழக்கறிஞராகவும் பேசியிருக்காரு. அத ஒரு நீதிமன்றத்துல பிரியகுமார் ஒரு நீதிமன்றத்துல அதான் சொல்ல வந்தேன். ஒரு சிவாஜி கணேசன் வந்து ஒரு நீதிமன்றத்துல ஒரு படத்துல ரஜினிகாந்துக்காக இறங்கி வந்து ராப்பகலா படிக்காதவன் படத்துல ராப்பகலா இறங்கி தான் தம்பின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கொலை வழக்குல அந்த ரஜினிக்கு ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர் வந்து ஒரு திறமையற்ற, அதாவது ஒரு சரியான ஒரு நபர் வந்து வழக்கறிஞர் அவருக்கு வாய்க்க மாட்டாங்க ரஜினிக்கு, உடனடியாக அவர் இறங்கி அதுக்காக வாதாடுவார். அதே மாதிரி தன்னுடைய நீதியரசன்ற அந்த சேர்லயே உட்காந்துக்கிட்டு உண்மையான நீதியை சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் மற்ற வழக்குகள்ல கிடைச்சது பூராமே தீர்ப்பு தான். இந்த வழக்குலயாவது நீதி கிடைக்கணும், அதுக்கு ஒரு சரியான நீதிபதி அவர் இருக்காரு. அவரே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இருக்காரு. அந்த டீம் போய் ஒரு பக்கம் விசாரிக்கிறாங்க. இது போதுக்கு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேஜிஸ்ட்ரேட், தலைமை மேஜிஸ்ட்ரேட்ங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், செஷன்ஸ் கோர்ட்டோட நீதிபதி, மாவட்ட நீதிபதி, அவர் வந்து என்ன செய்யறாரு, அவரும் களத்துல இறங்கி மாவட்ட அளவில் இருக்கிறனால அவரும் களத்துல இறங்கி விசாரிக்கிறார். நான் சொல்ல வர்றது, இந்த தவறு நிக்கிதாவால் நடந்தது. இந்த தவறினுடைய மூல காரணம் நிக்கிதா. இந்த காரணத்திற்கு நிக்கிதா எந்த அதிகாரியோட இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தினார். அப்ப நிக்கிதாவும் இந்த வழக்குல சேர்க்கணும், நிக்கிதாவோட அம்மா சிவகாமியும் சேர்க்கணும். இந்த யார் அந்த தலைமை செயலகத்துல இருந்த உயர் அதிகாரி அவரும் இந்த வழக்கில் சேர்க்கப்படும். நான் சொல்றது குற்றவாளியா சேர்க்கணும். நீங்க எஸ்பி வந்து காத்திருப்போர் பட்டியல் வச்சிருக்கேன்றீங்க, காத்திருப்போர் பட்டியல் வச்சிருந்தா என்ன செய்வாங்க, போய் ஜாலியா இருப்பாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி பல்ல புடுங்கினானே பல்வீர் சிங், ஒரு பல்வீர் சிங் தானே அவர் பேருனா, பல்வீர் சிங். இன்னைக்கு அவர் என்ன தண்டனை அனுபவிச்சிட்டாரு? இன்னொரு இடத்துல சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸா இன்னொரு இடத்துல இருக்காரு, அவ்வளவுதானே. அவருக்கான தண்டனை என்ன நடந்துச்சு? இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய துப்பாக்கி சூட்ல, தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல தண்டனை பெற்ற எந்த விஓ, எந்த ஆர்ஐ, எந்த தாசில்தார், எந்த ஆர்டிஓ, டிஆர்ஓ இது வரைக்கும் தண்டனை இல்ல, தண்டனை காலத்துல இருக்காங்க? சொல்லுங்க பாப்போம். ஒருவராது. நீங்க அதிமுக பீடல இந்த தவறுகளா நடந்துச்சு, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்துச்சு, பெனிக்ஸோட கொலை வழக்கு நடந்துச்சு, எல்லாம் பேசுறீங்கல்ல. ஜெயராஜ் பெனிக்ஸோட கொலை வழக்கு நடந்துச்சு, எல்லாம் பேசுறீங்கல்ல. ஜெயராஜ் பெனிக்ஸ கொலை செய்தவர்கள் இன்று ஜெயில இருக்காங்க. ரைட். அந்த வழக்கு முடிவு பெற்றதா? அந்த வழக்கிற்கு தண்டனை கிடைத்து விட்டதா? அந்த வழக்கிற்கு நீதி கிடைத்து விட்டதா? கிடையாது. இது வரைக்கும் வழக்கு நடந்துகிட்டே இருக்கு. இன்ன வரைக்கும் சிபிஐ கையில தான் இருக்கு. நான் சொல்வது, சிபிஐக்கு நீங்க தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் நீங்க ஆதரவு கொடுக்கல, ஒத்துழைப்பு கொடுக்கல, அவர்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கல. ஏன்னா சிபிஐல அதிகாரிகள் ரொம்ப குறைவா இருக்காங்க. அது ஒரு ஏஜென்சி.
புரியுதுங்களா? அவங்கள்ட்ட வந்து மேன் பவர் இருக்காது. அதாவது அதிகாரிகள் இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் லெவல்லையோ அல்லது கீழே இருக்க எஸ்ஐ லெவலே, ஏடிஆர் லெவலே, டிரைவர் லெவலே அவங்களுக்கு ஆள் இருக்காது. இது பூரா யாருன்னா மாநில அரசு தான் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும், அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். ஆனா அவங்க அதை செய்யவே இல்லை. அப்படி செஞ்சால்தான் சிபிஐ வேகமாக அந்த வழக்கை விசாரிச்சு முடிச்சு தண்டனை வாங்கி தர முடியும். அப்ப நான் கேட்கறது, அடுத்த ஆட்சியில நடந்தது, இது அதிமுக ஆட்சியில நடந்தது. நீங்க அரசியல் பண்றதுக்காக அதிமுக ஆட்சியில நடந்த குறைகளுக்கு பூராத்தையும் வழக்க முடிச்சு தண்டனை வாங்கி கொடுத்து பாருங்க, அதிமுக ஆட்சியில செய்யாத ஒரு நீதியை நாங்க வாங்கி கொடுத்துறோம், அவர்கள் கொடுக்காத நீதியை, அவங்க வாங்கி தராத நீதியை நாங்க வாங்கி கொடுத்துறோம்னு பேசுறதுக்காக இன்ன வரையும் பொள்ளாச்சி பாலியல் வழக்க முடிச்சிருக்கணுமா வேணாமா? தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணுமா வேணாமா? இந்த இந்த இது ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்க இன்ன வரையும் சாத்தன்குள வழக்க முடிச்சு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணுமா வேணாமா? இது மாதிரி இன்னும் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, இது மாதிரி பல வழக்குகளை அதிமுக பீடம் நடந்ததையே திமுக இது வரைக்கும் தண்டனை கொடுக்கலையே. ஏன் அதை செய்யல? புரியுதா? இதோட நிக்கிதாவை இதோட நீங்க விட்டுட்டு போயிருவீங்க. நாங்க சொல்றது, நிக்கிதாவை இரு வகையில் நீங்க குற்றவாளி ஆகணும். ஒரு வகையில 2010 இருந்து யார்கிட்ட அவங்க எவ்வளவு பணம் வாங்கி மோசடி செஞ்சிருக்காங்க, அதற்கு எந்த அதிகாரியே காரணம் காட்டியிருக்காங்க. 2010 இருந்து இன்னும் வரையும் அவங்களுக்கு எந்தெந்த அதிகாரி தொடர்புல இருக்காங்க, அந்த அதிகாரிகளை எப்படி தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி வேலை வாங்கி தருவதா ஏமாத்தின சிவகாமி அம்மாவுக்கும் நிக்கிதாவுக்கும் ஆதரவா இருந்தாங்க. அவங்களுக்குள்ள இருக்க தொடர்பு என்ன, கள்ள தொடர்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். யாரெல்லாம் நிக்கிதாட்டையும் சிவகாமிட்டையும் அவங்க குடும்பத்தாட்டையும் பணத்தை இழந்திருக்காங்களோ அவங்களுக்கு பணத்தை மீட்டு கொடுக்கணும். நிக்கிதாவோட சொத்துக்கள், சிவகாமியோட சொத்துக்களை முழுசா வந்து அரசு உடைமை ஆக்கணும், அதை ஏழை விடணும். யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாலும் அவங்களை பூரா ஒண்ணு சேர்க்கணும். நிரூபிக்கப்படக்கூடிய பட்சத்தில் இல்ல, நான் என்ன சொல்ல வர்றேன், குற்றம் நிரூபிக்கப்பட்டால், அதாவது ஒண்ணு தெரிஞ்சுங்க பிரியகுமார், அதாவது இதுல குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தான் இது பூராமே நடக்கும். சிவசங்கரனோ பிரியகுமாரோ சொல்றதுனால நத்தத்துல உட்கார்ந்து சிவசங்கரன் சொல்ற, சென்னையில உட்கார்ந்து பிரியகுமார் கேள்வி கேட்கிறான், இது நடந்துராது. நான் சொல்வது சட்டத்தின் அடிப்படையில், சட்டத்தின் பாதையில சொல்றேன். யாரெல்லாம் நிக்கிதாவால் சிவகாமியால் பணம் ஏமாற்றப்பட்டவர்கள் வாங்கன்னு சொல்லுங்க. ஏங்க, இந்த தெய்வம்ன்ற ஒரு நபர் பணத்தை ஏமாந்துட்டான்னு சொல்றாருல, இவரை தேடி கண்டுபிடிச்சு பேட்டி எடுத்தது யாருங்க? ஐஏஎஸ் அதிகாரிகளா, ஐபிஎஸ் அதிகாரிகளா, காவல்துறையா, நீதிமன்றமா, நீதியரசரா? யாரும் கிடையாது. பத்திரிகையாளர்கள் ஓடுறாங்க. பத்திரிகையாளர்கள் ஓடி போய், மனசாட்சி உள்ள பத்திரிகையாளர்கள் அல்லது செய்தி சேகரிக்கணும், தன்னுடைய சேனலுக்கு ஒரு பேர் ஏதோ வேணாலும் வைங்க, ஓடி போய் இந்த தெய்வம்ன்ற நபரை கண்டுபிடிச்சது யாருங்க? பத்திரிகையாளர்கள். இன்னும் தெய்வம் மாதிரி இன்னும் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்காது யாருங்க? பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் ஓடுறான், தேடுறான், கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சு அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன், மதுரை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், இது எல்லாமே யாரு? சவுத் ஜோன் ஐஜியோட கண்ட்ரோல் தானே வருது, தென்மண்டல ஐஜியோட கண்ட்ரோல் தானே வருது. தென்மண்டல ஐஜி ஒரு கால்ஃபர் பண்ணுங்க, யாரெல்லாம் நிக்கிதா சிவகாமி இவங்ககிட்ட பணம் கொடுத்து ஏமாந்தாங்க அவங்க எல்லாம் இந்த போர்ட்டல் வந்து, இந்த ஆபீஸ்ல வந்து புகார் மனு கொடுங்க. இது சம்பந்தமா விசாரிக்க ஒரு தனிப்படை. இப்ப போடியா தனிப்படைய, மொளாப்படி ஊத்துறதுக்கு போடுற தனிப்படை, மொளாப்படி கரைச்சு ஊத்தி, மொளாப்படி கரைச்சு ஊத்துறது, பிறப்பொறுப்புல அடிக்கிறது, பெரம்புல அடிக்கிறது. நீங்க காட்டுறீங்கல்ல பிரியகுமார், இதுல காட்டியிருக்காங்கல்ல, அந்த பாத்ரூம்ல இருந்து ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க, ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் அடிக்கிற மாதிரி. அதெல்லாம் அடியே கிடையாது, அது சும்மா அடிக்கையில வந்து யதார்த்தமா வந்து அடிக்க ஆரம்பிக்கிற இடம். புரியுதுங்களா? அடிக்கிறதுன்னா அப்படி கிடையாது, உயிரை எடுத்துருவாங்க. காவல்துறையோட டிஎஸ்பி கிட்ட கோகுல கண்ணன் ஒருத்தர் என்னை உட்கார்ந்து கொடுமைப்படுத்தினாரு. கல்குவாரி வழக்குல திண்டுக்கல்ல தாலுகா காவல் நிலையத்தில் என்னை உட்கார வச்சு என்னை அவ்வளவு டார்ச்சர் பண்ணியிருக்காரு. நான் இன்னும் வரையும் மனித உரிமை ஆலயத்துல அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தான். ஒரு டிபிஎஸ் எழுதி குரூப் 1 எழுதி வரக்கூடிய ஒரு நபரை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறாருன்னா, ஏட்டையா லெவல் காவல்துறையில இருக்கக்கூடிய அடிமட்ட லெவல் இருக்க காவலர்களுக்கு எந்த வகையான ஈவு இறக்கமே இருக்காது. உயரதிகாரி சொல்லிட்டான், உயரதிகாரி நல்ல பேர் வாங்கணும், உயரதிகாரி நம்மளை பாராட்டணும், சூப்பருங்கன்னு பாராட்டணும், அதுக்காக இவனை உயிர் எடுக்கிறது. புரியுதா? அப்ப நான் என்ன சொல்றேன், நிக்கிதா செய்த தவறுக்கு ஒரு பக்கம் நிக்கிதா எந்த அதிகாரிட்ட பேசினாரு, எந்த அதிகாரி எஸ்பிக்கு அழுத்தம் கொடுத்தாரு, இவர்கள் கைது செய்யணும்னு சொல்ல வரீங்க. இங்க பாருங்க, யார் இதுல யார் குற்றவாளினா நிக்கிதாவோட அம்மா. ரெண்டாவது அந்த அதிகாரி யாரு? சென்னையில தலைமை செயலகத்துல இருக்க அதிகாரி. ஒருவேளை மொபைல்ல தானே இருக்கும், அவங்க யார்ட்ட பேசுனாங்க என்ன? ஒண்ணுமே இல்லங்க, அவருடைய மொபைல் எடுத்தா போதும். இல்லாட்டி அந்த மொபைல கூட அவங்க மொபைல் கூட தலைமறைவாயிட்டாங்க. அந்த நெட்வொர்க் என்ன, அந்த அம்மாயோட மொபைல் என்ன, மொபைலோட நெட்வொர்க் கிட்ட ஒரு மெயில் போட்டா உடனே அனுப்ப போறேன். அந்த அம்மா தினசரி யாராட்ட பேசு, பர்டிகுலர் அந்த டைம்ல யாராட்ட பேசு, அவங்க கணவர் எங்க இருக்காரு, அவங்க கணவர் மூலமா இந்த இன்ஃபுளுன்ஸ் நடந்துச்சா, இல்ல நேரடி அதிகாரிகள்ட்ட நம்மளோட தொடர்பு இருக்கா, இத பூரா விசாரிக்கணும். முதல் குற்றவாளியா நிக்கிதா சிவகாமி அம்மா. ரெண்டாவது இடத்துல அந்த உயர் அதிகாரி யாரு? மூணாவது இடத்துல இங்க எஸ்பி கிட்ட பேசினாங்களா, டிஎஸ்பி கிட்ட பேசினாங்களா? எஸ்பி கிட்ட பேசி த்ரூ ப்ராப்பர் சேனல் எஸ்பி டிஎஸ்பி இருந்தா எஸ்பியும் வழக்குல குற்றவாளியா சேர்க்க வேண்டும், டிஎஸ்பியும் குற்றவாளியா சேர்க்க வேண்டும் கண்டிப்பாக. அப்ப சிவகாமியோட சேர்ந்து சிவகாமியோட அம்மா, சிவகாமியோட மகன் நிக்கிதா 2, இந்த உயரதிகாரி தலைமை செயலகத்துல இருந்தவர் 3, அது ஒருவரா இருக்கலாம் 2 பேரா இருக்கலாம். அதோட சேர்த்து எஸ்பி 1 4, அதோட சேர்த்து டிஎஸ்பி 1 5. இவர்கள் குற்றவாளி குண்டில் ஏற்றப்பட வேண்டிய நபர்கள், இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டிய நபர்கள், இவர்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடாது, இவர்கள் யூனிஃபார்ம் கலட்டப்பட வேண்டும். நீங்க அவங்க பேசுறாங்கல்ல, ஒரு 6-7 குடும்பத்துல நாங்க பாதிக்கப்பட்டோம் சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து அந்த பேட்டி கொடுத்தாங்க பாத்தீங்களா? அந்த பேட்டியை பார்க்க நம்மளுக்கு இன்னும் ஆத்திரம் வருது. நீ அதை பாத்துருப்ப. இப்படி அடிக்கிற இருக்க இந்த மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் சங்கர் கணேசன் இருப்பார், பாத்திருக்கியா?
இப்படி விரல ஆட்டிட்டே இருப்பார், 10 விரலையும் 10 மோதிரம் போட்டிருப்பார். அது மாதிரி அந்த அம்மா ஒரு ஏட்டையாவோட மனைவி. ஒரு ஏட்டையாவுக்கு எவ்வளவு சம்பளம் வந்துடும், எவ்வளவு சேமிக்க முடியும்? இன்னைக்கு அவங்க குழந்தைகளுக்கு எவ்வளவு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாகனம் இருக்கும், அவங்க குடும்பத்துக்கான செலவு இருக்கும். இந்த செலவுலாம் போக அவங்க கழுத்துல போட்டிருக்க அந்த செயினை பாத்தீங்களா, அதெல்லாம் பேசக்கூடாது பிரியகுமார், அதெல்லாம் பேசக்கூடாது. இருந்தாலும் அந்த அம்மா பேசுது பாருங்க. நாங்க என்ன செய்வோம், உயரதிகாரி சொல்றேன் நாங்க செய்யறோம். உயரதிகாரி வேற ஏதாவது செய்ய சொன்னா செய்வியா? உயரதிகாரி கூப்பிட்டு இந்த போலீஸ்காரரா உன் பொண்டாட்டியை இது மாதிரி அடிறானா அடிப்பானா, உன் பிள்ளை நீ பெத்த பிள்ளை அடிறானா அடிப்பானா? இந்த அம்மா பேசுதுல, அந்த 10 விரலையும் மோதிரத்தை போட்டுட்டு ஒரு அம்மா பேச பார்த்தீங்களா, நாங்க என்ன செய்வோம்? அந்த அம்மா பேசையில கெஞ்சிற மாதிரி கையெடுத்து கும்பிடுதே தவிர பேசுற கூட திமுற தெனாவட்ட அதிகார தோரணையில பேசுது. அவங்களுக்கு என்னன்னா அந்த பண்ணையார் மனப்பான்மையில இருப்பாங்க. நம்ம தான் பிரியகுமார் நினைக்கிறவங்க ஏட்டையா தானே, உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு. ஏட்டையாவும் அவங்க குடும்பத்தோட செய்யற என்ன சொல்றது அந்த அதிகார துஷ்பிரயோகன்றது ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு காய்கறி கடையில இருந்து, ஒரு பேருந்து நிலையத்துல இருந்து, ஒரு மளிகை கடையில இருந்து எல்லா இடத்துலயும் அதிகாரம் இருக்கும். நீங்க வேணா போய் பாருங்க. அந்த அம்மா பேசுற தோரணையிலே உங்களுக்கு தெரியும். நான் உண்மையிலே சொல்றேன், அந்த அம்மா பார்த்தா இறக்கமே வரல, எனக்கு மட்டும் இல்ல எவனுக்குமே இறக்கம் வரல. இந்த ஒரு படத்துல வந்து அந்த கதறத ரசிப்பார்ல எஸ் ஏ சூர்யா, அது மாதிரி ரசிக்கத்தான் நம்மளுக்கு தோணுதே தவிர அந்த அம்மா மேல இறக்கமே வரல. நான் என்ன சொல்றேன், ஒரு காவல்துறை அதிகாரியோட வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு மனைவியாச்சும் நீ சம்பாரிச்சுட்டு வர சம்பாத்தியத்தை தவிர, சம்பளத்தை தவிர வாங்கிட்டு வர்ற கிம்பளத்துக்கு கணக்கு பார்த்திருப்பீங்களா? இந்த பணம் ஏது, ஒரு பொருள் வாங்கிட்டு வர்றாங்க, இந்த பொருள் எதன் மூலமா வாங்கினதுன்னு கேள்வி கேட்டிருப்பீங்களா? மனைவிமார்கள் கேள்வி கேட்டிருப்பீங்களா? உன் புருஷனோட சம்பளத்தை வாங்கியிருப்பீங்கல்ல, அதே மாதிரி சம்பளத்தை தாண்டி வரக்கூடிய காசு பணம், வரக்கூடிய பொருட்கள், அது காய்கறியோ மளிகை பொருளோ வேற டிவியோ மிக்சியோ கிரைண்டரோ ஆடம்பர பொருட்களோ எது வந்தாலும் ஒரு காவல்துறையில இருக்கக்கூடிய அதிகாரியின் மனைவி, அதிகாரியின் அம்மா, அதிகாரியுடைய அப்பா, அதிகாரியுடைய அக்கா தங்கச்சி, அதிகாரியுடைய பிள்ளைகள் யாராவது கேள்வி கேட்டிருப்பீங்களா? இந்த காசு எப்படி வந்துச்சு உங்களுக்கு, இந்த பொருள் எப்படி வந்துச்சு அப்படின்னு அந்த அதிகாரியை, காவல்துறை அதிகாரியை கேள்வி கேட்டிருப்பீங்களா? நீங்க இன்னைக்கு பேசுறீங்க எங்க 6 பேர் குடும்பம் என்ன ஆகுறதுன்னு பேசுறீங்க. அஜித்குமாரோட குடும்பம் என்ன ஆகும்? உன் புருஷன் போனாலும் தண்டனையே 5 ஆனாலும் கூட 10 வருஷம் கழிச்சு 14 வருஷம் கழிச்சு விடுதலை. உன் புருஷன் உனக்கு புருஷனா வந்துருவாரு, உன் பிள்ளைகளுக்கு அப்பா வந்துருவாரு, உன் மாமியார் மாமியாவுக்கு மகனா வந்துருவாரு. ஆனா செத்து போன அஜித்குமார் திரும்ப உயிரோட வந்துருவாரா? புரியுதா பிரியகுமார்? உங்களுடைய ஆதங்கம் புரியுது. இந்த வழக்குல அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்னா, இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. இதுல ஒண்ணு பிரியகுமார், நம்ம ஒரு 2-3 இதுல வந்து நம்ம ஒரு சிலருக்கு கண்டிப்பா நன்றி தெரிவிக்கணும். இந்த வழக்க நீதிமன்றத்துல போய் தாக்கல் செய்த வழக்கறிஞர்கள், அது ஒரு பல்வேறு அணிகள் இருக்காங்க. ஹென்றி டிமன் சார்ல இருந்து நம்ம நாம் தமிழர் கட்சி சார்பாக இன்னும் பல்வேறு வகையான அமைப்புகள் சார்பாக நிறைய பேர் வழக்குகள் வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த வழக்குகளை தாக்கல் பண்ண வழக்கறிஞர்களுக்கும் வழக்கறிஞர் அணிக்கும் நம்ம மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அது நாம் தமிழர் கட்சி மட்டுமல்ல, நாம் தமிழர் கட்சி உட்பட மற்ற இயக்கங்கள், அமைப்புகள், தன்னார்வலர்கள், இவங்க எல்லாருக்குமே நாம வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் யாரெல்லாம் வழக்குகள் தாக்கல் செய்தார்களோ, யாரெல்லாம் வழக்குகளுக்கு உதவினார்களோ அவர்களுக்கு பூரா நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் அந்த சமூக வலைதளங்கள்ல மக்கள் நிறைய விழிப்புணர்வு வச்சு நிறைய கேள்விகள் கேட்டாங்க. சமூக வலைதளங்கள்ல கேட்கப்பட்ட ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஸ்டாலின் பதில் சொன்னார். ஸ்டாலின் பதில் சொல்லணும், ஸ்டாலினோட அரசாங்கம் பதில் சொல்லணும். அந்த அளவிற்கு மக்கள் ஒன்று திரண்டு இந்த கேள்வி கேட்டாங்கன்றதான் உண்மையான நிசப்தம். நீங்க 2020-21 காலகட்டங்கள்ல இவர் ஜெயராஜன் பெனிக்ஸ் இறந்த காலகட்டங்களில் கேட்ட நபர்கள் பூராமே பிரபலங்கள், அவர்கள் பூரா திமுகவால் தூண்டிவிடப்பட்டு கேட்டார்கள். ஆனா இன்னைக்கு இந்த அஜித்குமாரோட மரணத்துல கேள்வி கேட்ட அனைவரும் வெகுஜன மக்கள், ஊடகவியலாளர்களை தாண்டி வெகுஜன மக்கள் ஒவ்வொருத்தரும் சமூக வலைதளம் கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வியில கேட்ட ஊடகவியலாளர்களை தாண்டி, ஊடகவியலாளர்களுக்கும் நன்றி, ஏன்னா எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சாங்க. அதோட சேர்ந்து வெகுஜன மக்களா இருந்தவங்களுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதோட சேர்த்து இன்னொன்னு நம்ம பதிவு செய்யறோம். இந்த காணொலியை பாத்ரூம்ல இருந்து அஜித்குமாரை அடிக்கிற காணொலியை அவங்க பதிவு செஞ்ச ஒரு அதிகாரி, அந்த நபருக்கு நாம பாதுகாப்பு கொடுக்கணும், அந்த நபரையும் நம்ம கண்டுக்கிறோம். ஏன்னா அதிகாரி இல்ல, இளைஞர். அதான் அது இளைஞர் தான். அவர் வந்து இவ்வளவு தூரம் செஞ்சதே பெரிய விஷயம், புரியுதுங்களா? அப்ப அவருக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும். அவர் கண்டிப்பா வந்து அவருக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அவர் ஏற்கனவே வந்து டிஜிபி வந்து ஒரு கடிதம் கொடுத்திருக்காரு. ஆமா, அது கண்டிப்பாக அவருக்கு தேவை. அவரை மாதிரி ஆட்கள் தான் பாதுகாக்கணும். இன்னைக்கு அவர் எடுத்த ஒரு 15 செகண்ட் வீடியோ தான் நீதிமன்றம் இந்த அளவிற்கு கிடுக்குப்பிடி கேள்விகளை கேட்கறதுக்கு ஒரு காரணமா இருந்துச்சு. அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம். வெகுஜன மக்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் சமூக வலைதளத்துல போராடின நபர்களுக்கும், இன்னும் சொல்லணும்னா நீதியரசர் உங்களுக்கு சுப்பிரமணியனுக்கு, எஸ்.எம். சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு எல்லாத்துக்குமே இதன் மூலமா ஒரு பெரிய நன்றியை தமிழ் தேசியவாதிகள் சார்பாகவும் நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் மனமார்ந்த உலக தமிழர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் பிரியகுமார். இன்னும் தொடர்ச்சியா இது சம்பந்தமான விடயங்களை நாமளும் நிறைய பக்கங்கள் வந்து தேடுறோம். அடுத்தடுத்து தினசரி இது சம்பந்தமா என்னன்னு பேசுவோம். இன்னொரு லாக்அப் டெத், இன்னொரு உயிரிழப்பு இது மூலம் நடந்துடக்கூடாது. இதற்கு முன்னாடி ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கும் ஒரு தீர்வை இதன் மூலமா ஏற்படுத்தணும். அஜித்குமாரின் மரணமே கடைசியான மரணமாக லாக்அப் டெத்தா தமிழ்நாட்டில் இருக்கணும். காவல்துறையுடைய அதிகார மோகம் குறையணும், காவல்துறை திருந்தணும், மனுஷனா மாறணும். இதுதான் நம்மளுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.